ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஹார்ட்ஃபுல் ஸ்டடி. வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்துட்டோன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆக்ட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா. இதில் வந்துட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ்க்காக ஆக்ட்ஸு அதில் என்னெல்லாம் பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, அதுக்காக இந்தியாவில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பெரிய டாபிக், ஸோ வேஸ்ட்டாக போகும். நான் இது வந்து 2 இல்லாட்டி 3 வீடியோஸை வந்து பிரித்து போடுறேன். வாங்க இப்போ டாபிக்குள்ளே போகலாம். Constitution of India and Education of Children with Special Needs. The Constitution of India was notified on 26 November 1949, which came into force since 26 January 1950, clearly states in the preamble that all Indians shall be provided with equality of status and equal opportunity to progress. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டியான ஸ்டேட்டஸை வந்து கொடுக்கணும் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்கன்னா 26 நவம்பர் 1949 வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க. பட் இது எப்போ வந்து ஃபோர்ஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 26 ஜான்வரி 1950 வந்துட்டு வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா இந்தியன்ஸ்க்குமே வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தி ஆர்டிகல் 41 ஆஃப் தி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்பார்ட் ஃப்ரம் அஃப்ரிமிங் தி ரைட் ஆஃப் தி எவ்ரி ஒன் டு கெட் எஜுகேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க், also states that it is the duty of government to provide all the additional public assistance required for making people with disability to participate fully in the activities of the society. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 41 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா, கவர்மெண்ட்டோட டியூட்டின்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க அப்படின்னா, டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுக்காக, அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெஷலான விஷயத்தை வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இது வந்து கவர்மெண்ட்டோட டியூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க டிசேபிள்டாக இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது ஆர்டிகல் 45 commits to the provision of free and compulsory education for all the children up to age of 14 years. ஸோ நமக்கு முன்னாடி தெரியும் ஆர்டிகல் 45 வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 14 வயசுக்குள்ளே வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. அதில் அதுதான் சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் இந்தியன் பார்லிமெண்ட் இன் 2002 brought the 86th amendment to the constitution, making education as the right for all the children of age 6 to 14. ஸோ இந்த ஆர்டிகல் 45 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் பார்லிமெண்ட் 2002 என்ன பண்ணுறாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, 6-14 வயது இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஃப்ரீயாக கம்பல்சரியான எஜுகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் இஸ் mandatory for the government to provide free and compulsory education to all the children of age 4 to 6, with its preamble clarifying that all includes children with disabilities as well. ஸோ டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக 6-14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. Yet inevitably again, vital laws ends up such enabling legislation and policies are not tied up, which has resulted in inclusive education still remaining exclusive for the most of the disabled children. என்னதான் இவ்வளோ இது கொண்டு வந்தாலும் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியான படிப்பு வந்து கிடைக்கிறதில்ல இன்னும். அடுத்தது turn of events from 1960 to 1994. In 1960 marked an important change in how special education was organized and funded in India. ஸோ 1960 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் நடக்குது ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்கறதுல. ஸோ அது என்ன அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ஸ்பிளிட். ஸோ எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் வந்து ஸ்பிளிட் நடக்குது. என்னன்னு பார்த்துட்டோன்னா, அண்ட் நியூ மினிஸ்ட்ரி கால்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் வாஸ் கிரியேட்டட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஒரு ஸ்பிளிட் வந்து புதுசாக வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. The Ministry of Social Welfare was given the responsibility for providing education for the weaker and vulnerable sections of the society. ஸோ இவங்க எதுக்காக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வீக்காக இருக்கிற குழந்தைங்க, அதாவது வீக்காக இருக்கிற செக்ஷன்ஸில் இருக்கிற குழந்தைங்க அண்ட் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் வந்து உருவாக்கப்படுது இந்த டிபார்ட்மெண்ட்.
they largely focused on rehabilitation and not as much as of education. பட் இவங்க வந்து எதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோன்னா எஜுகேஷனை விட அவங்க பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கான பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களுக்கான மறுவாழ்வுக்காக ரீஹேபிலிட்டேஷனுக்காக வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட்டிங் த கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம், த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் பிகேன் கிவிங் அவுட் கிராண்ட்ஸ் டு நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்சுவலி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனுக்காக தான் கொண்டு வந்தது. பட் இவங்க வந்து அதிகமாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோன்னா ரீஹேபிலிட்டேஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தா நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுக்குன்னா தட் ப்ரொவைட் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இன் அட்வான்டேஜ்லி ப்ரொவைடிங் இன்க்ளூசிவ் ஆஃப் திஸ் சில்ட்ரன் வித்தின் த பப்ளிக் ஆர் மெயின் ஸ்ட்ரீம் செக்டர். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கிராண்ட்ஸ் எல்லாமே நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசபிலிட்டிஸாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்க்ளூசிவ் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. யார் கூட சேர்த்துன்னா மெயின் ஸ்ட்ரீம் செக்டார்ஸில் இருக்க குழந்தைங்கன்னா சாதாரண கல்வி படிக்கிற குழந்தைங்க கூட சேர்த்து ஒரு இன்க்ளூசிவான எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்த்தா கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் report. So Kothari Education Commission was created because the government of India wanted to create a plan of action to improve education system in our country. So Indian government வந்து ஏன் கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டோன்னா நம்மகிட்ட இருக்கிற ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. The plan of action created by the Kothari Education Commission included people with disabilities, but unfortunately the government of India never implemented it. ஸோ இவங்க கொண்டு வந்த மாதிரி இந்த கோத்தாரி கமிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க குழந்தைங்க வந்து டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்க்ளூசிவான எஜுகேஷனை வந்து கொண்டு வராங்க. பட் இங்கே இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இன்டெகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது வந்து நம்ம முன்னாடி டாபிக்லேயே பார்த்தோம் இல்லையா, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை வந்து பார்க்கலாம். த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் லான்ச்டு தி இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருந்து த இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த வருஷம்னா 1974 to provide services such as schooling, health care, nutrition and preschool facility to the children under 5 years in vulnerable sections of the society. ஸோ பின்தங்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு, சொசைட்டியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கூலிங்கு, அவங்களுக்கு ஹெல்த், அவங்களுக்கு நியூட்ரிஷனான ஃபுட்டு, ப்ரீ ஸ்கூல் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக தான் எது கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ICDS does not include people with disability under this category. பட் இவங்க இது என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களை வந்து இந்த ஸ்கீமில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்தது த இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் டிசேபிள்டு சில்ட்ரன். ஸோ அடுத்த டாபிக் இது. As the experiment of integrating education of the disabled with the mainstream education in an international level met with success. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் வந்து கொண்டு வராங்க இல்லையா. ஸோ டிசேபிள்டு இருக்கிற குழந்தைங்களை வந்து நார்மல் ஸ்கூல்ஸில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சக்ஸஸாக இருக்குது. த இந்தியன் கவர்மெண்ட் டூ இன் 1971 announced a program of action for the integrated education. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இது சக்ஸஸாக நடந்தனால இந்தியன் கவர்மெண்ட் டூ 1971 வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க இன்டெகிரேட்டட் எஜுகேஷனை. த மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்ட் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் டிசேபிள்டு சில்ட்ரன் ஸ்கீம். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அதான் எப்போ கொண்டு வந்தது, நம்ம 1974 நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நாட் டு பி கன்ஃபியூஸ்டு வித் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது வேறு, இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் டிசேபிள்டு சில்ட்ரன் ஸ்கீம் அப்படின்றது வேறு. ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம லாஸ்ட்டு பாயிண்டில் படித்த மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்த் வைஸ்லேருந்து எல்லாத்துக்குமானது வந்து சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமில் வந்துட்டு வரும். பட் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள் குழந்தைங்கன்றதுக்கு வந்துட்டு என்னென்னா சைல்டு ஸ்கீம் என்னென்னு பார்த்துட்டோன்னா அது வந்து இன்க்ளூசிவான எஜுகேஷனை வந்து கொண்டு வருது. நார்மல் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களையும் டிசேபிள்டு இருக்கிற குழந்தைங்களையும் ஒன்றா வந்து ஒரே எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து கொண்டு வர்றது.
this program was implemented with the full support of central government. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து யாரோட சப்போர்ட்டில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் வந்து நடக்குது. த ப்ரோக்ராம் ப்ரொவைடட் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ். அவங்க குழந்தைங்க வந்து டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு புக்ஸ்க்கு, ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்க்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான எய்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கிறதுக்கு, வித் இன்டென்ஷன் ஆஃப் யூஸிங் திஸ் எய்ட்ஸ் டு இன்க்ளூட் டிசேபிள்டு சில்ட்ரன் இன் த மெயின் ஸ்ட்ரீம் கிளாஸ்ரூம், besides improving their achievement and the retention in the school without getting dropped. ஸோ இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்த மாதிரியெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனில் கிளாஸ் ரூம்ஸில் வந்து டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இன்டெகிரேட் பண்ணும்போது அவங்களோட அச்சீவ்மெண்ட்டும் வந்து டெவலப் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கும்போது, கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும்போது அங்கேருந்து குழந்தைங்க வந்து படிக்காமல் ட்ராப் அவுட் ஆகிறதும் வந்து குறைஞ்சிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்டர் திஸ் ப்ரோக்ராம், resource centers were established in public schools to fulfill the needs of special children so that the children with special needs could join nearby schools. ஸோ இதோட என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய வந்து ரிசோர்ஸ் சென்டர்ஸ்லாம் வந்து பப்ளிக் ஸ்கூல்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டிசேபிளாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி படிச்சுக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. தி ஸ்கூல் பேஸ்ட் அப்ரோச் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் வாஸ் கேரிட் அவுட் வித் த சப்போர்ட் அண்ட் ஃபண்டிங் ஆஃப் யூனிசெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிசெஃப்லேருந்து வந்து இந்த ஸ்கூல் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூனிசெஃப்லேருந்து நிறைய சப்போர்ட்டும் ஃபண்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் 50% ஆஃப் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் வேர் ஸ்பெண்ட் த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதில் 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபண்ட்ஸை. த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ம்டு டு ட்ரான்ஸ்போர்ட் டு த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் 1992. ஸோ இது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருந்தது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து யூனிசெஃப்லேருந்து சப்போர்ட்டும் ஃபண்டிங்கும் கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 50% ஆஃப் த ஃபண்டை வந்து யார் கொடுக்குறா, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ஸ்கூல் லெவல் ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கிட்ட வந்து 1992 வந்து கொடுத்துட்றாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. டெஸ்பைட் த ஃபேக்ட் that the scheme was supposed to be a nationwide, it was implemented only 10 out of 29 of the states in India. ஸோ இது வந்து நேஷனல் வைடில் பார்த்துட்டோன்னா 29 ஸ்டேட்ஸில் 10 ஸ்டேட்ஸ் வரைக்கும் தான் நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. In spite of providing enormous facilities, the scheme could succeed only to small extent. ஸோ இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது. அப்படி இல்லாட்டி இது வந்து அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் வந்து கொடுக்காது, ஒரு ஸ்மால் எக்ஸ்டெண்டில் தான் இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. அபவுட் 1 lakh children with special needs benefited from the scheme. இது வரைக்கும் 1 லட்சம் குழந்தைங்க, இந்த மாதிரி டிசேபிள்டாக இருக்கிற குழந்தைங்க வந்து இதுலேருந்து ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, as mentioned in National Policy of Education in 1986, the scheme has been largely successful in creating awareness among teachers, parents and the need for integrating children with special needs with mainstream school program. ஸோ இதில் எவ்வளோ இருந்தாலும் நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து இது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் இருக்கட்டும், மற்ற பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், டீச்சர்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதான அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆஃப் ஆக்ட்ஸ், பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் கீழே வந்துட்டு மொத்தம் 1 2 3 4 5 டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் டாபிக்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் 1 இல்லாட்டி 2 வந்து டிவைட் பண்ணி போடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.